அடுத்து பிங்க்கு, அப்புறம் கொஞ்சம் எல்லோ, இதையும் மடிச்சுட்டு கலர் கலராக சாப்பிடுவோம். குச்சி மிட்டாயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குச்சி மிட்டாயை சாப்பிட்டு தூக்கி போட்டாலுமே பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா ஒரு டாய்ஸ் பொம்மை, அந்த பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருப்போம். இது எனக்கு மீன் எல்லாமே இந்த பேப்பர் பிஸ்கட் தான். ஒன்று நோட் புக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி 2 3 அப்படின்ற மாதிரி பாருங்கள். ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கிறேன் நான். இத்தனை வாங்கி கொடுத்துருக்காரு. நான் இந்த ஃபஸ்ட்டு இந்த வருஷம் அதாவது நியூ இயரில் வந்து நான் கேட்டது எங்கள் வீட்டுக்கார்ட்ட இது தாங்க நான் கேட்டிருக்கேன். வாங்கி கொடுத்துட்டாரு பாருங்கள். எத்தனை வாங்கி கொடுத்துருக்காரு பாருங்கள். எல்லாமே அப்படியே ஒரு அப்படியே ஃப்ளேவர்ஸ் எல்லாம் முட்டாய் நம்ம கடைசியாக சொல்லலாம். நீங்களே சொல்லுங்க, அதுக்கு அடுத்து நாங்கள் சொல்கிறோம். ஓகே, நம்ம பாருங்க இதுவும் ஒரு ஸ்டிப் வாங்கி கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை இருக்கு பாருங்க. இங்க பாருங்க மிளகா மிட்டாய். ஆமா, இந்த பொருட்கள்லாம் எப்படி வாங்கணும், எங்க கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நாங்க இந்த வீடியோ வந்து முழுவதுமா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நாங்க இடையில சொல்லுவோம், சரிங்களா? அப்பதான் உங்களுக்கும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும். ஓகே, பார்க்கலாமா? ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே, நாங்கள் வந்து 90s கிட்ஸில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து நாங்கள் எப்படி எவ்வளோ வாங்கி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டினேன். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். பிடிச்சது இது என்ன, நான் ஆல்ரெடி 2 நாளைக்கு முன்னாடி லைவ் போடும்போதே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். இதை பாருங்கள், ஓகேவா? இதில் எத்தனை பேக்கெட் மட்டும் நான் வாங்கியிருக்கிறேன் பாருங்கள். 10 பேக்கெட் கிட்ட வாங்கியிருக்கிறேன். சரி, ஓகே. இதில் வந்து நம்ம என்ன கலர் ஓபன் பண்ணலாம்? இதுல வந்து அண்ணாக்கு பிடிச்ச கலர் இல்ல. ஏன்னா இதுல ஸ்கை ப்ளூ இல்ல. எல்லாமே இங்க பாருங்க, ஒண்ணு ஆரஞ்சு இருக்கு, அப்புறம் அதை விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லோ இருக்கு, அதுக்கப்புறம் பிங்க். இந்த 3 கலர் தான் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. வேற கலர் இல்லையாமா. அதனால என்ன பண்றது? வேற கலர் வரும்போது அந்த அண்ணா வந்து இப்ப ஸ்டால் போடுவாரு, சரிங்களா? அப்ப நமக்கு கிடைக்கும். இல்ல, இந்த கலர் தான் மோஸ்ட்லி கிடைக்கும், வேற கலர்லாம் கிடைக்காது. இருந்தாலும் என்ன பண்றது? ஓகே, நம்ம சாப்பிடலாமா? ஓகே, பிரிக்கலாம். ஓபன் பண்ணியாச்சு. இப்போ வந்து எடுக்கலாம். பாத்தீங்களா, எல்லோ எவ்வளோ தின்னா இருக்குது பாருங்க. எவ்வளோ தின்னா இருக்குது பாருங்க. இந்த அளவுக்கு தின்னா இன்னும் ரெடி பண்றாங்க பாருங்க. எல்லாம் ரெடி பண்றது வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு வேலை தான். இருந்தாலும் இத்தனை வருஷமா 25 வருஷமா இதை வந்து இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து எப்படிலாம் சாப்பிடலான்னு பாருங்க. சும்மா இப்படி வந்து நார்மலா கடிப்போம். வாவ், செம்மையா இருக்கு. அதே டேஸ்ட் தாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வாயிட்டு இப்படி கடிப்போம். இப்படி கடிக்கும் போது பாத்தீங்கன்னா, இப்படி கடிக்கும் போது அப்படியே ஒரு சிலது அப்படியே கரைஞ்சி மாவா போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஒட்டு உள்ளானிக்கு போயிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி மடக்கிப்போம். மடக்கி, ஏன்னா ரொம்ப தின்னா இருக்கு இல்லையா, அதனால இப்படி மடக்கி 4ஆ மடக்கி இப்படி 8ஆ மடிச்சு அதுக்கப்புறம் இப்படி சாப்பிடுவோம். ஆனால் இப்படி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒட்டிக்கும். நம்மளால யூஸ் பண்ண முடியாது. சாரி, எல்லோ ஒட்டிக்குச்சுப்பா. அதே நல்லா ஒட்டிக்கிச்சு. உள்ள சுரட்டி எடுக்கணும். அதுக்கு அடுத்து பிங்க்கு, அப்புறம் கொஞ்சம் எல்லோ, இதையும் மடிச்சுட்டு கலர் கலராக சாப்பிடுவோம். இதுல ஆரஞ்சு கலர் இல்ல, ஆரஞ்சு அதில் இருக்கு. சரிங்களா? இதை இப்படி மடிச்சுட்டு அப்படியே இங்க பாருங்க, இந்த மாதிரி தான் இந்த பேப்பர் அப்பளம் வந்து நாங்கள் சாப்பிடுவோம், சரிங்களா? இந்த பேப்பர் அப்பளமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் நமக்கு கம்மிங்க. 50 பைசா கொடுத்தா இந்த மாதிரி 5 10 நம்ம வாங்குவோம். ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை.
இந்த ஒரு இப்படிதான் ஒட்டிட்டோம் உள்ளானைக்கு. இந்த ஒரு கவரில் பார்த்தீங்க அப்படின்னா 5 பீசஸ் இருக்கும் சரிங்களா. 5 பீஸ் இருக்கும். ஆமாம் 5 பீஸ் இருக்கும். இதோட ஒரு கவரோட ப்ரைஸ் வந்து 10 ரூபா. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதோட மதிப்பு 2 ரூபா. ஆமாம் உதட்டில் ஒரு முன்னாடி உதட்டில் வச்சு அப்படியே லிப்ஸ்டிக் மாதிரி போட்டுப்பாங்க. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம வந்து பேப்பர் அப்பளம் வந்து எப்படி சாப்பிட்டோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். நிறைய பேருக்கு வந்து நிறைய நினைவுகள்லாம் வந்திருக்கும். சரி, அடுத்து வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத பார்ப்போமா? ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சொல்லுங்க. இப்படி காமிச்சா ஞாபகம் இருக்காது, இதை கொஞ்சம் அப்படி பக்கத்தில் காமிச்சோம் அப்படின்னா ஞாபகம் இருக்கும், லைட்டாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா குச்சி மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குச்சி மிட்டாயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குச்சி மிட்டாயை சாப்பிட்டு தூக்கி போட்டாலுமே பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா ஒரு டாய்ஸ் பொம்மை. அந்த பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருப்போம். இது வந்து எத்தனை பேர் அது எப்படின்னா மண்ணுக்குள்ளே குத்தி வச்சுட்டு அந்த பொம்மை இருக்குமோ அதை அப்படியே நடக்கிற மாதிரி ஓடுற மாதிரி நம்ம எல்லாம் விதவிதமாக பண்ணுவோம். ஆமாம், நல்லா பாருங்க, உங்களுக்கு தெரியும். எல்லாமே இருக்கும். பிரிக்கலாமா? மீன் இது ஒன்று மட்டும் பிரிக்கலாம். அதில் எத்தனை இருக்கா? அதுலேயும் எல்லாமே இருக்கு. ஓகே பாருங்க. எனக்கு மீன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் பார்த்தீங்களா? இது என்னது? காளமாடா? ஆமா பாருங்க, பொங்கல் வந்துடுச்சுல்ல. பொங்கலுக்கு மாடு வந்துச்சு. நல்ல காமி. அப்புறம் இந்த மீன் எனக்கு வந்து பாருங்க மீன், வாத்து, ஆடு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு பார்த்தீங்கன்னா கழுகு சரிங்களா, கழுகு, அப்புறம் மாடு, அப்புறம் மீன். ஓகேவா? பாருங்க இது வந்து இல்ல நம்ம வந்து அப்போ வந்து இந்த மிட்டாய் எல்லாம் சாப்பிடும்போது செம்மையா இருக்கும். இப்போ அந்த டேஸ்ட் இருக்குதா நம்ம வந்து பார்க்கணும்ல. நீ என்ன சாப்பிட போற? நான் வந்து மீன் சாப்பிட போறேன். நீயும் மீனா? நானும் தான் மீன். ஓகே, 2 பேரும் வேற வேற கலர், அவ்வளவுதான். சாப்பிட்டு பார்க்கலாமா? 2 பேரும் மீன் பாருங்க என்னோட. வாவ், நல்லா தித்திப்பா இருக்கு. வந்து கடிச்சு ஃபர்ஸ்ட் உடனே சாப்பிட மாட்டோம், அழகா ரசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் அப்புறம் இப்படிலாம் பண்ணுவோம். அப்படியே உதட்டுல எல்லாம் இப்படி தடவிப்போம். எல்லாம் குறும்பு வேலையெல்லாம் அப்போ பண்ணுவோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு அப்படியே மணலா உதிரும். ஆமா அந்த மிட்டாயோட ஒரு டேஸ்ட் அப்படியே உதிருது பாரு வாயில வச்சோம். சொர 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 சொரன்னு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? ஒரு பாக்கெட் பிரிச்சிட்டோம். எல்லாத்துலயும் 3 செட் வாங்கணும். இங்க பாருங்க, ருசி சாப்பிடுவோம். அதே டேஸ்ட், அதே ஃபீலிங், அதே ஷேப் தான். பாத்தீங்களா? அதே கலரா இருக்கு பாருங்க. அதே டேஸ்ட் குறையவே இல்லை. பொய்யெல்லாம் சொல்ல, உண்மை நிஜம். இப்படிதான் இருக்கும். முன்னுக்கு இப்படிதான் இருக்கும் நம்ம சாப்பிட்டா. கடைசியா கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிட்டு பார்த்தீங்களா? சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பொம்மையை வந்து தூக்கி போட மாட்டோம் சரிங்களா. இந்த பொம்மையை வச்சு நாங்கள் விளையாடுவோம் சின்ன வயசில். ஓகே, அடுத்த மிட்டாய் பார்த்தீங்க அப்படின்னா 90s கிட்ஸோடைய. இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் க்ளோஸ் அப்லேயே காட்டுறேன் பாருங்கள். இது வந்து புளிப்பு மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாக்லேட் மற்றும் டிராவலுக்கு, அதாவது ஒரு சில பேருக்கு டிராவல் பயணம் வந்து ஒத்துக்கல அப்படின்னா வாமிட்டிங் இதெல்லாம் வரும் இல்லையா, அந்த டைமுக்கு இந்த மிட்டாய் வந்து எப்பவுமே வாங்கி வச்சுப்பாங்க டிராவலுக்கு. அப்புறம் ஸ்கூல் போறப்ப நாமளும் இது வாங்கி வைப்போம். ஞாபகம் இருக்கா? இதுலயே ஒன்று பிரிச்சிடலாமா? எதை பிரிக்கலாம்? எல்லாமே ஒண்ணுதாங்க. ஆனா என்ன, அது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் சின்னதான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். சைஸா? நம்ம வளர்ந்துட்டோன்றதுக்காக வேண்டி சைஸ் சின்னதாக இருக்குன்னு சொல்லாமா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்களேன் எப்படி குறும் பண்ணுறாரு. நம்ம வளர்ந்துட்டோம், அந்த சைஸ் அப்படியே தான் இருக்கு. இந்த சைஸாக இருக்கும் சொல்லுங்க. ஆமா, ரொம்ப குட்டியா இருக்கிற மாதிரி தெரியுதுப்பா. சொன்னேன்ல, பார்த்தீங்களா எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு. ஆனால் அந்த புளிப்பு இருக்குதான்னு தான், அதான் முக்கியம் சரிங்களா. அந்த டேஸ்ட்டுக்கா புளிப்பு இருக்கான்னு
அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் கவரை வச்சு என்னென்னலாம் பண்ணுவீங்க சொல்லுங்கள். நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லவா? பாருங்க, வாயில் போட்டாச்சு, முடிஞ்சது. இந்த சாக்லேட் கவரை வச்சு நான் ஒன்று பண்ணுவேன்ப்பா. அழகாக ஒரு ஸ்கர்ட் இருக்கா, நல்லா காமி. இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு எங்களோட ஸ்கூல் கிளாஸ் ரூமில், தலைவாசலில், இதில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி வைப்போம். எந்த சாக்லேட்டாக இருந்தாலும் அதிகம் இந்த கவரை நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் செய்கிற அந்த ஒரு சந்தோஷம் வந்து திரும்ப வந்திருக்குன்னும் போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்களும் போய் செஞ்சு பாருங்க. இந்த சாக்லேட்டோட புளிப்பு அப்படிதான் இருக்குது. சரிங்களா, கரெக்டாக இருக்குது. 90s கிட்ஸோடைய அடுத்த மிட்டாய் என்ன அப்படின்னா இதுதான் ஹார்லிக்ஸ் மிட்டாய். இந்த மிட்டாய் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. இதுக்கு பேர் வந்து ஹார்லிக்ஸ் மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா? இதுலேயே ஹார்லிக்ஸும் கிடைக்கும், பூஸ்ட்டும் கிடைக்கும். பூஸ்ட் ஃப்ளேவர் எடுங்க. இது வந்து பூஸ்ட். அதே இதில் ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து பூஸ்ட். சரிங்களா, இது வந்து பூஸ்ட் ஃப்ளேவர். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, ஆரஞ்சு. இதே தான், இதுலேயே ஆரஞ்சு ஃப்ளேவர், ஆரஞ்சு மிட்டாய். ஆமாம், இதே இதில் ஆரஞ்சு மிட்டாய்ங்கிறது வேற. ஆரஞ்சு மிட்டாய் வேற, ஆரஞ்சு ஃப்ளேவர். இது வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர். ஓகேங்களா, பூஸ்ட், ஹார்லிக்ஸ், ஆரஞ்சு ஃப்ளேவர். இந்த மிட்டாயில வந்து மூணுமே 3 ஃப்ளேவர். ஹார்லிக்ஸ் ஒயிட் கலராக இருக்கிறது ஹார்லிக்ஸ், இது வந்து பூஸ்ட், இது வந்து ஆரஞ்சு. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு ரெட் கலர் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து வெத்தலை பாக்கு மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இந்த மிட்டாயோட டேஸ்ட்டு. ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கிறோமா. அதுக்கப்புறம் இது வந்து இப்போ கூட ஒரு சில இடங்களில் வந்து கிடைக்கிது, நிறைய ஷாப்பில் வந்து கிடைக்கிது. இருந்தாலும் பழைய ஃப்ளேவர் கிடைக்குமான்னு தெரில. இப்போ வந்து ஒரு நார்மலாக இருக்குது. இதை நம்மளும் பிரித்து பார்க்கலாம். சரிங்களா, இது வந்து ஆரஞ்சு மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து 25 பைசாக்கு எத்தனை வாங்குவோம் சொல்லுங்க? 25 பைசாக்கு 25 கிடைக்கும், 10 பைசாக்கு 10 மிட்டாய். ஆனால் அந்த 25 பைசாக்கு 5 மிட்டாய் கிடைக்கும், சின்னதாக இருக்கும். ஆனால் இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்போல்லாம் ஆரஞ்சு மிட்டாய். இப்போ வந்து சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எங்க இவர் காமெடி பண்ணிட்டு இருக்கிறார், நம்ம வளர்ந்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சூட மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அதுவும் கொஞ்சம் ஃப்ளேவர் லைட்டாக. இது வந்து மின்ட் அந்த இது சொல்லுவாங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும், ஒரே விதமான டேஸ்ட்டு தான் கொடுக்கும். சரிங்களா, ஸோ இந்த 2 மிட்டாய் வாயை சவக்கிறதுக்காகவே இந்த மிட்டாயை வாங்குவோம். இந்த பேப்பரில் எவ்வளோ ஒட்டியிருக்கோ அவ்வளோவும் தீர்ற வரைக்கும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா நம்ம கையில் வந்து அழகாக பொம்மை அப்புறம் எது வேணா பண்ணுவோம். இந்த மாதிரி பென்சில் தானே நீங்கள் சின்ன வயசில் நிறைய யூஸ் பண்ணி